டெஃபினெட்லி. ஸோ நம்ம இன்னைக்கு செக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னென்னா, நம்ம ஆல்ரெடி எஸ்கியூஎல்லோட சின்ன இன்ட்ரோவாக ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதை யாரும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் டிடிஎல் கமாண்ட்ஸ், டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஓகே, ஸோ டிடிஎல் கமாண்ட்ஸ் அப்படின்றது டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் ஒன், இங்கே ரெண்டுமே ஒரே கொஷின் தான். வை வி யூஸ் டிடிஎல் கமாண்ட்ஸ் இன் எஸ்கியூஎல். எதுக்கு நம்ம டிடிஎல் கமாண்ட்ஸை எஸ்கியூஎல்ல யூஸ் பண்ணுறோம்? ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் டேபிளை நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். கஸ்டமர்ஸோடையும் எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸும் பக்காவாக ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைக்கிறோம். இப்போது உதாரணத்துக்கு எக்ஸல் எடுத்துக்கோங்க. எக்ஸலில் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்களோ அத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம ஒவ்வொரு பர்டிகுலர் ரோல் என்ன பண்ணுவோம், அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது, ஃப்யூச்சர்லேயும் ப்ரெசென்ட்லேயும். ஓகேவா? அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா டிஃபைன் டிடிஎல் கமாண்ட்ஸ். டிடிஎல் அப்படின்னா டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு எஸ்கியூஎல் கமாண்ட்ஸோட ஒரு செட். அதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரியேட் பண்ணலாம், அல்டர் பண்ணலாம், ரீநேம் பண்ணலாம், ட்ரங்கேட் பண்ணலாம், ட்ராப் பண்ணலாம், டிலீட் பண்ணலாம். சரி, ட்ரங்கேட்னா என்ன, ட்ராப்னா என்ன, டிலீட்னா என்ன அப்படின்ற கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அடுத்து நான் சொல்கிறேன். ஸோ இதோட ஒர்க் என்னென்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டா பேஸோட ஆப்ஜெக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பேஸ் அண்ட் டேபிள்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிடிஎல் கமாண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதோட டைப்ஸ். ஃபஸ்ட்டு ஒன் வந்து க்ரியேட்னா ஒரு டேபிளில் ஒரு டேட்டா பேஸையோ அல்லது ஒரு டேபிளையோ க்ரியேட் பண்ண போகிறோம். அல்டர்னா ஒரு டேபிளோட ஸ்ட்ரக்சரை மாடிஃபை பண்ண போகிறோம். இப்போ என்னன்னா, என்கிட்ட ஆல்ரெடி இது இருக்குது, இதில் இருக்கிறத நான் சம் சேஞ்சஸ் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ண போகிறோம். அண்ட் தென் ட்ராப்னா என்னென்னா, தேவையில்லாத ஒரு டேபிளையோ டேட்டா பேஸையோ டெலீட் பண்ண போகிறோம். ட்ரங்கேட்னா ரிமூவ் பண்ண போகிறோம் எல்லா ரெக்கார்ட்ஸையும். அண்ட் தென் வந்து ரீநேம்னா என்னென்னா, டேபிளோட பேரை வந்து மாற்றி அந்த ஃபீல்டில் வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், டிடிஎல் கமாண்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா, டிடிஎல்லோட கான்செப்டை வந்து புரிய வைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் நம்ம மித்ரா வெப்சைட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸு, கஸ்டமரு, அப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் கம்பெனி, எம்ப்ளாயீஸு, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். இப்போ என்னென்னா, ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா மித்ரா அப்படின்றது என்ன, ஒரு வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டில் என்னென்ன விற்பாங்க, ஏ டு இசட் எல்லாமே விற்பாங்க. வீட்டுக்கு தேவை, வீட்டில் நம்ம வந்து ஒரு மிக்சி வாங்கணும், கிரைண்டர் வாங்கணும் அப்படின்றத தாண்டி அதுக்கு தனித்தனியாக வெப்சைட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா அது அமேசானில் வரும். வெறும் ட்ரெஸ்ஸு, ஷூஸு இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விற்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஒன் இஸ் ஆன்லைன் ஷாப்பிங் மித்ரா. இந்த மித்ராவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு ஷூ பார்க்குறேன்னா அந்த ஷூவில் நிறைய மாடல்ஸ் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, க்ரியேட் பண்ணுவாங்க. அண்ட் தென் க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, அல்டர் பண்ணுவாங்க. ஒரே ப்ராடக்ட் தான், ஆனால் என்ன, ஒவ்வொரு ஷூவுக்கும் பேரை மாற்றி மாற்றி வைக்கிறது, ஒரு நியூ டிசைன் உள்ளே கொடுத்து அதை மார்க்கெட்டில் விற்க வைப்பாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அதை போய் ஈகராக போய் வாங்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் த கம்பெனியோட பழைய ஹிஸ்ட்ரி. இப்போது இவங்களோட கம்பெனியில் லாஸ்ட் டிசம்பர் 25 வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க வந்து ஒரு 10 crores கிட்ட வந்து ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. பட் இவங்க லாஸ் 5 crores இருந்துச்சுன்னா, இவங்களோட லாஸு 5 crores இருந்துச்சுன்னா, அந்த 5 crores மேனேஜ் பண்ணுறது எப்படி அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியோட ஹிஸ்ட்ரியில் மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க விற்கிறாங்கள, அவங்க க்ரியேட் பண்ண பொருளை விற்கிறாங்க. விற்கிற இடத்துல வந்து ஏதோ மிஸ்டேக்கோ ஏதோ டிஃபெக்டோ ஏதாவது இருந்துச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை சரி செஞ்சு வாங்குவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் த கம்பெனி. அங்கே என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுப்பாங்க, என்ன தேவையில்லையோ அதை வச்சுருவாங்க. இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எதுவுமே எக்காரணத்துக்கு அழிக்கவும் மாட்டாங்க டேட்டா பேஸில். இப்போது மித்ராவோட டேட்டா பேஸ் கிராச் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா பேஸ் இருக்கு இல்லையா, மித்ராவோட டேட்டா பேஸ் கிராச் ஆச்சுன்னா
இவங்களோட டேட்டா பேஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகி தான் இருக்கும். ஓகேவா? அதை யாரும் எதுவும் பண்ண முடியாது. பட் ஆனால் வித்ரோட டேட்டா பேஸ் கிராஷ் ஆயிடுச்சுன்னா இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வேணா போகலாம். பட் காசு கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், திரும்பி அவங்க டேட்டா பேஸை அவங்க ரிட்டர்ன் வாங்கிக்க முடியும். ஸோ திஸ் ஆர் ஹிஸ்ட்ரி ஆஃப் த கம்பெனி. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் த கம்பெனி அப்படின்னு போட்டிருக்கேன்னா அதில் ஹிஸ்ட்ரியே இல்லையே அப்படிலாம் கேட்காதீங்க. ஸோ டி எஸ்கியூஎல் அப்படின்ற டேட்டா பேஸில் எஸ்கியூஎலோட ஒர்க் என்ன அப்படின்றது தான் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எம்ப்ளாயி. ஓகேவா? எம்ப்ளாயியோட ஒர்க் என்னன்னா கஸ்டமர்ஸ். இப்போது நான் வந்து ரொம்ப ஈகராக ஒரு ஷூவோட டைப் நான் ஒன்று பார்த்துட்டேன். ஓகேவா? ஆனால் அதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15 போடுறாங்க, 15K போடுறாங்கன்னா நான் 15Kல இருக்க ஷூவை நான் வாங்க மாட்டேன். ஓகேவா? எம்ப்ளாயியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 15Kக்கு ஒரு டிசைனில் ஒரு ஷூ பார்த்தேன் தெரியுமா? அந்த ஷூவை எனக்கு 5Kலையோ இல்லைனா 9Kலையோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மாதிரி அமுச்சு இதை வாங்கிக்கோங்க, இதை வாங்கிக்கோங்க, இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு காட்டுறது தான் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயோட ஒர்க். ஒரு கஸ்டமருக்கு என்ன தேவை அப்படின்றது ஒரு எம்ப்ளாயிக்கு நல்லாவே தெரியும். அண்ட் தென் ஒரு எம்ப்ளாயி ஒரு கஸ்டமர் என்ன தேடி அலசி பார்க்குறாங்க அதை மட்டும் எம்ப்ளாயி கரெக்டாக அலசி கிளசி பார்ப்பாங்க. தட்ஸ் இட். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். ஃபைனலி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். கஸ்டமர் கொடுக்குற ஆர்டரை என்ன பண்ண போகிறோம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டில் என்ன ஆகுனா, மித்ரா வந்து நம்மளுக்கு நான் வந்து ஒரு ஷூ ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த ஷூ வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. யாரோட லோகோவில் வரும்னு நினைக்கிறீங்க? ப்ராடக்ட் மித்ராவோட லோகோவில் தான் வரும். ஆனால் அந்த பார்சலு அந்த பார்சல் கம்பெனியோட லோகோவில் தான் வரும். ஓகேவா? தட் இஸ் கால்ட் ரீநேம். தட்ஸ் இட். ஸோ இதுதான் ஆக்சுவலி கான்செப்ட் ஆஃப் டிடிஎல். டிடிஎல்லோட கான்செப்ட் இது தான். ஈஸியாக சொல்லணுன்னா ஒரு வெப்சைட்டில் ஒரு பொருள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பொருள் நான் போய் பார்க்குறேன். பார்க்குற பொருள் வந்து ஷூ. அந்த ஷூவோட விலை 15,000. நான் வாங்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ எம்ப்ளாயி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நீ 15,000 இருக்கிறதுனால தானே ஷூ வாங்க மாட்டேற, நான் 9,000க்கு உனக்கு நோட்டிஃபிகேஷன் 8,000க்கு அனுப்புகிறேன், 6,000க்கு அனுப்புகிறேன், 5,000க்கு அனுப்புகிறேன், 3,000க்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அனுப்பிச்சு இதை வாங்கிக்கோ அந்த மாதிரி எனக்கு காட்டுறாங்க. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு விசிட் பண்ணி அதை வாங்க போகிறேன். அண்ட் தென் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் த கம்பெனி. மித்ராவோட ஹிஸ்ட்ரி. மித்ரா லாஸ்ட் இயர் ஒரு 10K ஒரு 10 crore கிட்ட சம்பாரிச்சு அண்ட் தென் அவங்க லாஸ்ட் 5 crore கிட்ட இருந்துச்சுன்னா தே மேபி ரீசெல் த ப்ராடக்ட். ஏன் அந்த டிஃபெக்ட் வந்துச்சுன்னு சொல்லி அதை ரீசெல் பண்ணுவாங்க. ஓகேவா? ரீசேல் பண்ணுறப்ப ரீசேல் மீன்ஸ் அந்த ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டா ஓகே தான். பட் ஆனால் அது வந்து எப்படி அவங்க அச்சீவ் பண்ணாமல் ப்ராப்பராக விட்டுட்டாங்கன்னா அதை திரும்பி ரீகேப் போட்டு பண்ணுறது. ஸோ அதை எல்லாத்தையுமே காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இந்த வருஷம் இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறப்போ எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுவாங்க, நீ இந்த மாதிரி தானே பார்த்த, நான் இந்த ரேட்டை கம்மியாக காட்டுறேன், ரேட்டை ஒரே குவாலிட்டி தான், நீ ரேட் கம்மியாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆஃபர்ஸ் அது இது போட்டு அதில் வாங்குவோம். ஸோ அப்படி வாங்குகிற கஸ்டமர்ஸ் நம்மளோட ஆர்டர் எங்கே போயிடும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டில் போகும். மித்ரா பேக்கேஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்களே ஒரு பாக்ஸு, அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கண்ட்ரி அவங்களோட லோகோ எல்லாமே போட்டு தான் வந்திருக்கும். பட் ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ பார்சலோட கம்பெனியை போட்டு தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. தட் இஸ் கால்ட் ரீநேம். ஸோ அதுதான் கான்செப்ட்டு. அண்ட் தென் ஐ ஹாவ் மென்ஷன் டவுன். கீழே வந்து பார்த்துக்கோங்க. மித்ரா வெப்சைட்டை ஒரு எக்ஸாம்பிளுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் தவிர வேறு எதுவுமே நான் தப்பாக எதுவுமே சொல்லலை. இட் இஸ் டாம் ஷுர் ஐ ஹவ் மென்ஷன் டவுன். தட்ஸ் இட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங்கில் அதை எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத நான் காட்டியிருக்கேன். ஜஸ்ட் கோ அண்ட் see on. ஹாய். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம கான்செப்ட் பார்த்தோம், எதுக்கு நம்ம டிடிஎல் யூஸ் பண்ணுறோம், டிடிஎலோட டெஃபினேஷன் வித் எக்ஸாம்பிளோட நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ வந்து டேட்டா பேஸை க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நான் எதுக்கு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஒரு வெப்சைட்க்கு நான் வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்குற கமாண்ட்ஸ்க்கு க்ரியேட் டேட்டா பேஸ் and then mitra underscore fresh underscore db
அப்படின்னு கொடுத்துட்டு செமிகோலன் கீழே என்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா query வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், யூஸ் டேட்டாபேஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? அங்கே நான் வந்து யூஸ்ன்னு கொடுத்துட்டு டேட்டாபேஸ்க்கு நான் என்ன பேர் வச்சுருக்கேனோ அந்த டேட்டாபேஸோட பேரை தான் நான் இந்த இடத்துல கொடுக்கணும். நிறைய பேர் இதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். சம் பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கன்ஃபியூஸ் ஆகலாம். மேபி சம் பீப்புள்ஸ்க்குலாம் வந்து இது கன்ஃபியூஸ்ட் அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎல்லோட ஃபர்ஸ்ட் கமாண்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டு தான். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோங்க, கிரியேட் டேபிள் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? ப்ராடக்ட்ஸில் நிறைய ப்ராடக்ட் இருக்கா? என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ணலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி இன்ட் பிரைமரி கீ அதுக்கு அடுத்தது வந்து ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் நேம். அதுக்கு அடுத்தது என்ன வேணா வேர் கேர். இங்கே என்ன வரும்னா 50 கமா கீழே என்ன வரும்னா ப்ராடக்ட் அண்ட் சாரி வேர் கேர் 50. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி. இங்கே என்ன வரும்னா வேர் கேர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். இது வந்து இன்டீஜர் கமா அண்ட் தென் ஸ்டாக் அண்டர்ஸ்கோர் குவான்டிட்டி இன்ட் கமா அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அண்டர்ஸ்கோர் கண்ட்ரி. ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் கேர். ஸோ உங்களுக்கு வேர் கேர் அண்ட் தென் வந்து வேர் கேர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு ஸ்கீமா இதை பற்றி எல்லாத்தையுமே வந்து லாஸ்ட்டாக ஒரு 2 லைன் டெஃபினேஷன்லாம் நான் சொல்லிடுறேன். வை பிகாஸ் ஆட்ரிபியூட்ஸ் இது எதுவுமே நம்மளுக்கு ப்ராப்பராக தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால வந்து என்ன பண்ண முடியும், இதை ஒழுங்காக நம்மளால பண்ண முடியும். ஏன் நீங்கள் எப்போ பார்த்தாலும் கட்சியில் சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க. வை பிகாஸ் சிலதெல்லாம் வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்னால் சிலர்லாம் மறந்துடும். இப்போ டிடிஆர் கமாண்ட்ஸ்லேயே கிரியேட்னு ஒன்று சொல்லி தரேன். நீங்கள் 2 நிமிஷம் கழிச்சு இந்த வீடியோ முடியறதப்போ நீங்கள் மறந்துட்டீங்கன்னா இன்னும் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால தான் எதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டிபிஎம்எஸ் தேவையோ அது எல்லாத்தையுமே பின்னாடி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ மோர் தென் தட் அங்கே ப்ராடக்டோட பேரை நான் வந்து தப்பாக எழுதியிருக்கேன். ஓகேவா? ஆனால் அது என்ன பண்ணிடுச்சு, அதை அக்செப்ட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் சாரி கஸ்டமர் டேபிள் க்ரியேட் டேபிள் கஸ்டமர்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் தென் என்டர். இங்கே என்ன வரும்னா கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் ஐடி. இங்கே வந்து இன்ட் பிரைமரி கீ கமா என்டர். கஸ்டமர் அண்டர்ஸ்கோர் நேம் வேர் கேர் 50 close bracket comma and then email varchar. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 50 கமா போட மறந்துட்டேன். அதனால கம்மா இங்கிட்டு கீழே என்ன பண்ணுறேன் ஃபோனு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிகின்ட். ஏன் இந்த இடத்துல பிகின்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகின்ட் வந்து ரொம்ப என்னன்னு சொல்கிறாங்கன்னா யூனிக்கான அட்ரஸை நம்மளுக்கு என்ன பண்ணும் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் பிகின் என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம்.
varchar இதுல வந்து பாத்தீங்கன்னா 30 and then வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து கொட்டேஷன் செமிகோலன். நான் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை பண்ணல, ஒரே மிஸ்டேக் கம்மா மட்டும் தான் விட்டேன், அது கூட அடுத்த லைன்ல நான் போட்டுட்டேன். ஸோ கொரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி இன்னரிட் ஆயிடுச்சு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டேபிள். ஓகேவா, இங்க என்ன பண்றேன், கிரியேட் டேபிள் எம்ப்ளாயி open bracket enter emp underscore id. இங்க என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா int primary key, அதுக்கடுத்தது வந்து emp underscore name. இங்க என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா varchar 50 department varchar 30 comma role varchar 30 comma salary int comma close bracket semicolon enter. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டேபிளை அழகாக க்ரியேட் பண்ணிட்டோம். க்ரியேட் கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு அடுத்த கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டர். அல்டரோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடிஃபைடு டேபிள் ஸ்ட்ரக்சரை நம்ம ப்ராப்பராக கொண்டு வர்றதுக்காக யூஸ் பண்ணுறோம். மாடிஃபைடு டேபிள் ஸ்ட்ரக்சரா அப்படின்னா என்ன, இப்போ வந்து சீசன் டைம், இப்போ நியூ இயர் கிறிஸ்மஸ் சீசன் டைமுக்குலாம் என்ன பண்ணுவாங்க, டிஸ்கவுண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் கஸ்டமர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடவை அவங்க வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு கூப்பன்ஸ் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து க்ரோ ஆகிறதுக்காக அவங்க நிறைய பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு இடத்துல சேகரித்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ராடக்டில் ஒரு காலம் என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், அல்டர் டேபிள் ப்ராடக்ட்ஸ் ஓகேவா கொடுத்துட்டேன். அண்ட் தென் கீழே என்ன பண்ணுறேன், ஆட் டிஸ்கவுண்ட் underscore percentage int செமிகோலன் கொடுத்து என்டர் பண்றேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது என்ன ஆயிடுச்சு, என்டர் ஆயிடுச்சு. அண்ட் தென் நான் என்ன பண்றேன், திருப்பியும் அல்டர் யூஸ் பண்ணி தனியா வந்து ஒரு காலம் கிரியேட் பண்றேன். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமர் நம்மளுக்கு ஆர்டர் பண்றாங்கன்னா அந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் நம்ம எப்படி வந்து அந்த அந்த டீட்டெயில்ஸ் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு நம்ம எப்படி கொடுக்க முடியும், லைக் திஸ் ஒன்லி வி கேன் ஷேர் ரைட். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், அந்த அட்ரஸ் வந்து நம்மளோட சேஃப்டிக்காகவும் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து எந்த கண்ட்ரிலேருந்து பண்ணுறாங்க, எந்த பிளேஸ்லேருந்து பண்ணுறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்ம சேகரிச்சுக்காக டேட்டா பேஸில் பண்ணுறோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்டர் பண்ணிக்கூட ப்ராடக்ட்லேயும் அந்த டீட்டெயில் நம்ம ஷோ அவுட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இதில் நம்ம சேவ் பண்ணுறோம். என்டர் கொடுக்குற இங்கேயும் என்ன ஆயிடுச்சு, கொரி வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ண போகிறோம். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் மாடிஃபை அப்படின்ற கமாண்ட் வந்து இருக்குது ஓகேவா. மாடிஃபை அப்படின்ட்டுனா என்ன சொல்கிறோம், ஒரு ப்ராடக்ட் நேமை நம்ம மாடிஃபை பண்ணுறது. அதான் நான் சொன்னல ஆல்ரெடி இருக்கு ஒரு விஷயம், அந்த விஷயத்த நான் வந்து இன்னும் நல்லா பிரம்மாண்டமாக கொண்டு வந்து காட்டுறது ஒரு கண்ணு முன்னாடி, அதுதான் மாடிஃபை. ஓகே, இப்போ மித்ராவோட லோகோ வந்து பார்த்தீங்கன்னா லைக் எம்ன்னு போட்டு இருக்கும்.
நாளைக்கு அதே மித்ராவை என்ன பண்ணலாம், எம்குள்ள மென்னோ விமெனோ யார் வேணாலும் உள்ள வந்து மாஸ்க் பண்ணி உள்ள போட்டு அந்த லோகோவை பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இட்ஸ் கால்டு மோடிஃபை அண்ட் விச் இஸ் கால்ட் அல்டர் விகன்சி. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அல்டர் டேபிள் ப்ராடக்ட்ஸ் modify product underscore name varchar 100 செமிகோலன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்டர் கொடுத்துட்டா ஸோ இங்கே என்ன ஆயிடுது, எரர் காட்டுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அண்டர்ஸ்கோர் நேம் இன் ப்ராடக்ட்ஸ்ன்னு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸில் தான் நான் மாடிஃபை பண்ணுறேன் ப்ராடக்டோட நேம். ஓகேவா? நான் அங்கே தான் இன்னும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன். அது என்னது, ஓ போடல, டக்ட் மட்டும் போட்டேன். ப்ரிடக்ட் அப்படின்னு போட்டிருக்கேன் நான். ஸோ அது மட்டும் என்ன பண்ணணும், இந்த இடத்துல மாற்றணும். ஸோ அதனால மாடிஃபை. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அல்டர் கொடுத்து அதையும் இது பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபையோட ஒர்க் என்னன்னா, மித்ரா கம்பெனி வந்து நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்க டைமில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு புதுசாக ஒரு காலத்தை ஆட் பண்ணிட்டு அதை டெலீட் பண்ணாமல் ஓல்ட் டேட்டாஸ் எதுவுமே டெலீட் பண்ணாமல் அந்த நியூ டேட்டாஸை வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2024 டிஸ்கவுண்டிங் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வந்து டெலீட் பண்ணாமல் யூ மீன் 2025 டிஸ்கவுண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகேவா? காலம் தனியாக ஒரு ஃபீல்டு கொடுத்து அதுக்குள்ளே வந்து அவங்க இது பண்ணி வச்சுக்கிறாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்போட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலீட் த டேபிள், ஒரு டேபிளை வந்து டெலீட் பண்ணுவாங்க. ஆர் டேட்டா பேஸை பர்மனெண்ட்டாக வந்து டெலீட் பண்ணுறது. ஒரு பர்டிகுலர் டேபிள் இல்லைன்னா டேட்டா பேஸ் என்ன பண்ணுறது, பர்டிகுலராக என்ன பண்ணுறது, நம்ம என்ன பண்ண போகிறோம், டெலீட் பண்ண போகிறோம். ஸோ அதனால என்ன பண்ணுறேன், ட்ராப் டேபிள் எம்ப்ளாயீஸ் அண்டர்ஸ்கோர் ஓல்டுன்னு கொடுத்து செமிகோலன் கீழே என்ன பண்ணுறேன். ஏன் இந்த இடத்துல வந்து எரர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சில்லி மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க தான், வரதும் நம்ம கிட்ட எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு ஓல்டுன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து ஒரு டேட்டா பேஸும் இல்லை. ஓகேவா? ஸோ அது மட்டும் விட்டுட்டு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் கமாண்டுக்கு அதுதான் நம்ம என்ன பண்ணணும், ஓல்டு டேட்டா பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணணும். நான் ஒன்றும் க்ரியேட் பண்ணல, அது க்ரியேட் பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், அடுத்த வீடியோவில் நான் அதை பற்றி போஸ்ட் பண்ணுறேன். ட்ரங்கேட், வாட் யூ மீன் பை ட்ரங்கேட் அப்படின்னா இதோட ஒர்க் என்னன்னா எல்லா ரெக்கார்ட்ஸையும் நம்ம டெலீட் பண்ணிடும். வெறும் டேபிளோட ஸ்ட்ரக்சரை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம், இதை டெலீட் பண்ணுவோம். அதுதான் இதோட ஒர்க். இப்போ நம்ம கிரியேட் பண்ண என்டையர் டேட்டா பேஸையும் இது என்ன பண்ணிடும்னா டெலீட் பண்ணிடும். ஓகேவா? ட்ராப்புக்கும் ட்ரங்கேட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிளை டெலீட் பண்ணும், அதே மாதிரி டேபிள் டேட்டாவை என்ன பண்ணும், டேபிளோட டேட்டாவை மட்டும்தான் ட்ரங்கேட் வந்து டெலீட் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா டேபிளோட ஸ்ட்ரக்சரையும் ரிமூவ் பண்ணும் ட்ராப். பட் ஆனால் வந்து ட்ரங்கேட்டில் என்ன பண்ணும், ஸ்ட்ரக்சரை வந்து அப்படியே தான் வச்சுருக்கோம். ட்ராப் வந்து கொஞ்சம் பொறுமையாக எல்லா ஒர்க்கையும் பண்ணும். பட் ட்ரங்கேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே ரொம்ப ஸ்பீடாக பண்ணக்கூடியது தான் வந்து ட்ரங்கேட். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரீநேம். ஓகேவா? ரீநேம் வந்து பார்த்துட்டோன்னா அதோட இது முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு ட்ரங்கேட்டும் ரீநேமும் நான் சொல்கிறேன். ட்ரங்கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே, நான் ட்ரங்கேட்டை இங்கே பண்ணி காட்டுறேன். ஸோ ட்ரங்கேட், ஓகேவா? ட்ரங்கேட் அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், டேபிளோட ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே ப்ராப்பராக வச்சுட்டு கீழே இருக்க கண்டென்ட்டை மட்டும் என்ன பண்ணணும், டெலீட் பண்ணணும். எக்ஸாம்பிள் காலேஜஸ். நம்ம பாஸ்ட் அவுட் ஆகிட்டோம்னா நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையும் வச்சுப்பாங்க. நம்ம எழுதி கொடுத்த ரெக்கார்டோ ஆன்சர் ஷீட்டோ எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, இது பண்ணி போட்டுருவாங்க. ஓகேவா? தேவையில்லைன்னு தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரங்கேட்டோட வேலை. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா
அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரீநேம். ரீநேம் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து எதுக்கு வேணாலும் ரீநேம் பண்ணலாம். ஃபார் டேபிள் வாட் வி ஹாவ் கிரியேட்டட், ஃபார் ஃபீல்டு வாட் வி ஹாவ் கிரியேட்டட், எதா வேணாலும் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், அதில் ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரீநேம் டேபிள் ப்ராடக்ட்ஸ் டு மித்ரா அண்டர்ஸ்கோர் ப்ராடக்ட்ஸ். நான் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற பேரை மித்ரா அண்டர்ஸ்கோர் ப்ராடக்ட்ஸாக நான் என்ன பண்ணியிருக்கேன், கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ query வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்க எல்லாத்துக்கும் நம்ம அவுட்புட் எடுப்போமா,